Hi friends, welcome to Chennai Ara's Kitchen. நான் இன்னைக்கு சூப்பரான என்னோட ஸ்டைலில் குர்தா கிரேவி செஞ்சுருக்கேன். கிட்னின்னு சொல்லுவாங்க. இந்த குர்தா கிரேவி வந்து நான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு என்னெல்லாம் தேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான குர்தா கிட்னி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து நான் 4 பீஸ் வந்து இது கிட்னி, இது 2 கோட்டோடது, 2 பெரிய ஆட்டோடது, 4 பீஸ் கிட்னி இருந்தது. அதுதான் நான் கட் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் கிரேவியாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீஸ் சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கோங்க. இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது. அப்புறம் வந்து மீடியம் சைஸில் 2 வெங்காயம் மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து இதுவும் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக தேவைப்படாது, அரை ஸ்பூன் மட்டும். அப்புறமா வந்து அரை ஸ்பூனு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக மஞ்சள் தூள். அப்புறமா கடைசியாக போடுறதுக்கான கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விரிவான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடாய் இருந்தால் இது நான்ஸ்டிக் கடாய் என்னோடது. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வெறும் கடாயில் செஞ்சாலே போதும். நம்மளுக்கு குக்கர் தான் விசில் வேணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ கடாயில் செய்ய போகிறேன். இப்போ தேவையான அளவு ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 50 கிராமுக்கு கம்மியாக தான் சேர்க்குறேன். பாருங்கள், ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். ஏன்னா அதுலேயே நிறைய கொழுப்பு இருக்குது, அதுவே உருகி வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிறதுக்காக இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்துக்க வேணாம். பக்ரீதோட ஐட்டம் எது பண்ணாலும் நீங்கள் ஆயில் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா சூப்பராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு தேவையான மசாலா நான் பிளேட்டில் வச்சு காட்டிட்டேன். அவ்வளோதானே சொல்லிட்டு நீங்கள் வெளியே போக வேண்டாம். இதில் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்பி தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நிறைய ப்ரௌனாக வருதுன்னா சும்மா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் நேரமாக நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கலர் கொஞ்சமாக லைட்டாக கோல்டாக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கோல்டானால் இறக்குனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். அதனால இந்த சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிற விஷயம்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா இந்த மாதிரி உட்டனில் எடுத்துக்கோங்க. உடனில் இருக்கிறதுனால எனக்கு ஹெல்த் ஹீட் ஆகாமல் எனக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோடனே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. அப்புறம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த குர்தாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு இது வேகாமே அது சூப்பராக அது டேஸ்ட்டாக நல்லா வந்துடும். நம்ம தண்ணி சேர்க்காம தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு சொட்டு தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்லை. இந்த குர்தாவை செய்யறதுக்கு நான் ஒரு சொட்டுக்குள்ளே தண்ணி சேர்க்க போகிறதில்லை. அதனால் இதுலேருந்தே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். நான் வாஷ் பண்ணி நல்லா புரிஞ்சு தான் வச்சுருந்தேன். இருந்தாலுமே இதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த தண்ணி நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். இதை இதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் வந்து தேவையான அளவு உப்பு, நம்ம எவ்வளோ தேவையோ இந்த குர்தாக்கு அந்த உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்க்க நிறைய மாதிரி இருக்குது, ஆனால் உப்பு ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் உப்பு நான் சேர்க்குறேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். வதக்கி இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு பாருங்கள், ஆயிலில் தான் நான் போட்டேன், தண்ணி இல்லாமல் தான் போட்டேன். எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிட்டு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு அப்படியே அது ட்ரை ஆகும்போது ஈஸியாக இந்த குர்தாவும் நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்படி இருக்கட்டும். ஒரு 2 மினிட் நம்ம மூடி வச்சுக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சொட்டு கூட நான் தண்ணி சேர்க்கலை, ஆயிலில் தான் போட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டேங்க. அதுக்கே இவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு இருற வரைக்கும் ஒரு 5 மினிட் நம்ம மூடி வச்சுக்கலாம்.
இது மூடி இருக்கட்டும். அப்புறமா நான் எடுத்த வெங்காயம் பாருங்கள், நான் கொஞ்சம் கலர் லைட்டாக தான் எடுத்துருந்தேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. இந்த வெங்காயமும் இந்த தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த மசாலாவும் இன்னும் அதில் சேர்க்கலை, இதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட் நான் மூடி வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் உறிஞ்சிருக்கு பாருங்கள். இது இருக்குது, அப்போது திருப்பமும் இருக்குது தண்ணி. இப்போ வந்து இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் நான் வதக்கி வச்சுருந்தேன். 2 வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா இஞ்சி பூண்டு, தனியா, மஞ்சள் எல்லாமே இப்போ தான் சேர்க்குறேன். வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் அதை வேக வச்சுருந்தேன். எல்லாமே இப்போ தான் சேர்க்குறேன். பாருங்கள், எல்லா மசாலாமே இப்போ சேர்த்தாச்சு. எதுவுமே இப்போ பேலன்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. கடைசியாக தூவுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா எண்ணெயில் ஆகிட்டு இந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் எடுத்து பாருங்கள் குக் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. குக் ஆகிடுச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சு தம் விட்டுட்டு நைஸாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், இப்போ மசாலா போட்ட உடனே இப்படி கெட்டி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடியே நம்ம மசாலா போட்டு வேக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு அடி பிடிக்கிறதுக்கோ தீயிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அட் சேம் டைம் மசாலா போட்டதுக்கப்புறம் எந்த பொருளும் வந்து வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி போடுறதுனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாஷால்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது சப்பாத்தி கூட சாப்பிட்டா, சப்பாத்தி இடியாப்பம் கூட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை நான் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுருந்தேன். இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட்டில் வச்சு தான் வேக வச்சேன். இப்போ நம்ம சிம்மில் வச்சு தான் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த மசாலெல்லாம் எண்ணெயில் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த குருதா வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நான் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். 5 மினிட்ஸ் மூடினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். குக்காக இருந்துச்சுன்னா நம்ம கொத்தமல்லி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட் வந்து நான் சிம்மில் வச்சுருந்தேன். மாஷல்லா பாருங்கள், நம்ம கம்மியாக தான் ஆயில் சேர்த்தோம். அந்த ஆயில் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து கொழுப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ஆயில் மாதிரி தெரியுது. இதுதான் மட்டன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்லாம். இந்த கொழுப்பெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் அதே குருமாலாம் செய்யும்போது நம்ம ஐஸ் வச்சு கொழுப்பு எடுத்துடலாம். இதுலேருந்து எடுக்க தேவையில்லை. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த சன் நம்ம ஒரு பீஸ் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகணும் போல். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பாருங்கள். கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகாமல் ஒடிஞ்சிச்சுன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகுது. அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சே வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரேவியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சப்பாத்தி இதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் சிம்மில் திருப்பம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மினிட்ஸ் ஸ்லோவில் இருந்துச்சு. இப்போ பார்க்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வெந்து இருக்கும். ஏன்னா பக்ரீத் கறி வந்து எப்போவுமே வந்து குர்பானி கறி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். ஏன்னா ஆடும் சரி மாடும் சரி நல்லா ஹெல்த்தியாக பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இதே வந்து குக்கரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அந்த குக்கரில் செய்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போது வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம். இந்த குர்பானி கறியை மட்டும் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் டைஜஸ்ட் ஆகும். பாருங்கள், நான் இப்படி ஒடிக்கும் போது இப்போ உடஞ்சிடுச்சு. பாருங்கள், ஒடிக்கும் போது உடஞ்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு நல்லா கறி வந்துருக்கு. இந்த குருதா நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக தூக்கிட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி கூட எது வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் குருதா வந்து கிரேவி செஞ்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா மசாலாவாக இருக்குது. நம்ம குக்கரில் செய்யாமல் கடாயில் செஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.